வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஈக்விட்டி எட்ஜ் யூடியூப் சேனல். இந்த வீடியோல ரிட்டையர்மெண்ட் பிளானிங்னா என்ன, எப்படி நம்ம சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் மூலமா நம்ம ஃபியூச்சரை செக்யூர் பண்ணலான்றத பிராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட இந்த வீடியோல டீடைல்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த என்டையர் வீடியோலையும் அசட் அலோகேஷனோட சிக்னிஃபிகன்ஸை பற்றியும் அசட் ரீபேலன்சிங்கோட சிக்னிஃபிகன்ஸை பற்றியும் உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இதுக்கு சில கன்சிடரேஷன்ஸ் இந்த வீடியோவுக்கு தேவைப்படுது. ஸோ எப்படி ஒருத்தர் 1 crore கார்பஸை வச்சு எப்படி சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் செட்டப் பண்ணலான்றத 50% ஆஃப் தி கார்பஸை நான் கோட்டக் ஸ்மால் கேப் ரெகுலர் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் என்ன நடந்திருக்கும், ரிமைனிங் 50% ஆஃப் தி கார்பஸ் பிபிஎஃப்ல நான் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா என்ன நடந்திருக்கும் உங்களுக்கு நான் பிராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நம்மளுக்கு எந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண போறோம்ன்றது டேட்டா கிடைச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் எப்பத்துல இருந்து நம்ம பேக் டெஸ்ட் பண்ண போறோம்ன்றதை ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த ஐடென்டிஃபிகேஷன் பர்பஸ்க்காக நான் சூஸ் பண்ண டேட் ஜனவரி 2008. ஸோ சிம்பிள் ரீசன் பார்த்தீங்கன்னா அப்பதான் மார்க்கெட் ஸ்டீப் ஃபால் நடந்துச்சு. ஸோ இண்டைசஸே கிட்டத்தட்ட 60% ஃபால் நடந்துச்சு. ஸோ நம்ம ஒஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆனா நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு ரெடி ஆயிடலான்றது என்னோட தாட்டு. ஸோ அதனால நான் ஜனவரி 2008 ஸ்டார்டிங் பாயிண்டா நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். இப்போ எதுக்கு நான் கோட்டக் ஸ்மால் கேப் ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணன்றதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நான் இந்த வீடியோவில் ஏற்கனவே சொன்ன மாதிரி 50% ஆஃப் தி கார்பஸ் சேஃபர் இன்ஸ்ட்ருமெண்டான பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ ரிமைனிங் 50% ஆஃப் தி கார்பஸ் ஹை ரிஸ்க் கேட்டகரியான ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டை நம்ம சூஸ் பண்ண போறோம். ஸோ 2008 குளோபல் கிரைசிஸ் முன்னாடி உள்ள ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டு சிலதை நான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். உதாரணத்துக்கு கோட்டக், சுந்தரம், ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல், ஆதித்யா பிர்லா சன் லைஃப் ஸ்மால் கேப் ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்டு. ஸோ டேட் குளோபல் கிரைசிஸ்க்கு முன்னாடி உள்ள டேட்டை நான் இங்கே கீஇன் பண்ணி நான் இங்கே சப்மிட் கொடுத்தா எந்த ஃபண்டு அதிகமாக ஃபாலோ இருக்குன்றத நம்ம இந்த கிராஃப் மூலியமாகவே இங்கே நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். உதாரணத்துக்கு இப்போ இங்கே ஜனவரி பீரியட்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கோட்டக் ஸ்மால் கேப் 65% விழுந்திருக்கு. ஸோ ரிமைனிங் மியூச்சுவல் ஃபண்ட்லாம் அதோட கம்மியாக விழுந்திருக்கு. ஸோ அதிகமாக ஃபாலோ இருக்கிற மியூச்சுவல் ஃபண்டை நான் இந்த வீடியோக்கு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலான்றதுக்காக தான் கோட்டக் ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் டேபுலர் ஃபார்மேட்ல பார்க்கணும்னா இங்கே பார்க்கலாம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65% கோட்டக் விழுந்திருக்கு. ஸோ ரிமைனிங்லாம் அதோட கம்மியாக விழுந்திருக்கு. வேற ஸ்மால் கேப் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டோட கேட்டகரி ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 55%. அதாச்சும் இந்த ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்க எல்லா மியூச்சுவல் ஃபண்டோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 55 தான். வேற நம்ம சூஸ் பண்ணிருக்க கோட்டக் ஸ்மால் கேப் கிட்டத்தட்ட 65% விழுந்திருக்கு. ஸோ இதையே நம்ம ஒரு எக்ஸாம்பிளா வச்சு எப்படி நம்ம எஸ்டபிள்யூபி செட் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்த கன்சிடரேஷன் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா எவ்வளவு ரூபா நம்ம வித்ட்ராவல் பண்ண போறோம் அப்படின்றது. இதுக்கு இப்ப உதாரணத்துக்கு நம்ம என்டையர் கார்பஸ் 1 crore 0.5% இருந்து 0.7% வரைக்கும் நம்மளால வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ உதாரணத்துக்கு இந்த எக்ஸாம்பிளுக்கு 1 crore கார்பஸ் நான் சூஸ் பண்ணிருக்கிறதுனால 0.6% ஆஃப் 1 crore பார்த்தீங்கன்னா 6 lakhs வரும். ஸோ 6 lakhs பார்த்தீங்கன்னா மந்த்லி 50,000 வரும். ஸோ இது நான் இயர் ஆன் இயர் ஒரு 5% ஆனுவல் இன்க்ரீஸ் பண்றேன் இன்ஃபிளேஷன் அட்ஜஸ்ட் பண்றதுக்காக. அதாச்சும் இந்த வருஷம் 6 லட்சம் ரூபாய்னா அடுத்த வருஷம் 6 லட்சம் ரூபாய்க்கு 5% பார்த்தீங்கன்னா 30,000 வரும். ஸோ நெக்ஸ்ட் இயர் 6,30,000 வித்ரா பண்ணுவேன். ஸோ இதுதான் என்னோட நெக்ஸ்ட் அசம்ஷன். ஸோ வித்ராவல் டைமிங் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் April 1 அன்னைக்கு நான் வித்ரா பண்ணிடுவேன். ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலா வேல்யூ ரிசர்ச் ஆன்லைன் வெப்சைட் மூலமா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். கடைசி கன்சிடரேஷனான அசட் ரீபேலன்சிங்கை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் நான் ஜனவரி 1 எவ்ரி இயர் அசட் ரீபேலன்ஸ் பண்ணுறது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உதாரணத்துக்கு யாராச்சும் ஜனவரி 2008 1 crore கார்பஸை 50 lakhs ஈக்விட்டிலையும் கோட்டக் ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்லையும் ரிமைனிங் 50 பிபிஎஃப்லையும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக ஜனவரி 2009 மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டினால இந்த ஃபண்ட் ஒரு 17 lakhsக்கு ரெடியூஸ் ஆயிருச்சுன்னா ஜனவரி 2009 அன்னைக்கு ஸோ அந்த 70 lakhs அகைன் 50-50
வெயிட்டேஜில் வந்து நம்ம வந்து 35 லேக்கா நம்ம வந்து அசட்டை ரீபேலன்ஸ் பண்ணணும். ஸோ இது இப்படி பண்ணுறது மூலயமா வந்து நம்ம வந்து மார்க்கெட் வந்து பயங்கரமாக ஃபாலோ இருந்துச்சுன்னா நம்ம வந்து சேஃபர் இன்ஸ்ட்ருமெண்ட்டான பிபிஎஃப்ல இருந்து ஃபண்டை எடுத்து நம்ம ஈக்விட்டியில் எக்ஸ்போஷரை இன்க்ரீஸ் பண்ணுவோம். வேறஸ் இன்கேஸ் வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சுன்னா ஸோ நம்ம வந்து அந்த ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணி நம்ம சேஃபர் இன்ஸ்ட்ருமெண்ட்டான பிபிஎஃப்க்கு நம்ம ரீலோட் பண்ணிடுவோம். ஸோ இதன் மூலயமா நம்ம வந்து ரிஸ்கை வந்து மிட்டிகேட் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் வேல்யூ ரிசர்ச் ஆன்லைன் போர்ட்டலில் இருக்கேன். ஸோ நான் முன்னே சொன்ன மாதிரியே 2008 2nd January அப்போ ஒரு 50 lakhs வந்து கோட்டக் ஸ்மால் கேப் ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்டில் இங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சிமிலர்லி 2nd Jan 2008 ரிமைனிங் 50% ஆஃப் தி கார்பஸ் அதாச்சும் 50 lakhs வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் இங்கே நான் ஃபீட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் இப்போ நம்மளுக்கு தேவையான டேட்டாவெலாம் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து இப்போ Jan 2008 நம்ம 1 crore கார்பஸை 50 lakhs பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. ரிமைனிங் 50 lakhs வந்து கோட்டக் ஸ்மால் கேப் ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வேல்யூ ரிசர்ச் போடுறதுல ஸோ எக்ஸாக்டாக 1 year கழிச்சு அதாச்சும் Jan 2nd 2009 படி நம்ம போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம போர்ட்ஃபோலியோவில் 50 lakhs நம்ம வந்து ஸ்மால் கேப்பில் போட்டது நியர்லி அது இப்போ வந்து 18 lakhs-ஆக மாறிடுச்சு. கிட்டத்தட்ட 64% ஆஸ் எக்ஸ்பெக்டட். 64% வந்து ஒரு ஃபால் ஆயிருக்கு. வேற நம்ம 50 lakh வந்து பிபிஎஃப்ல போட்டது வந்து நியர்லி ஒரு 8.1% வந்து ரிட்டர்ன் கொடுத்து 54 lakhs இருக்கு. இது ரெண்டுத்தையும் நம்மளுக்கு ஆட் பண்ணோம்னா நம்ம போர்ட்ஃபோலியோ சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா 1 year கழிச்சு 72 lakhs இருக்கும். ஸோ இதை காப்பி பண்ணி என்னோட எக்ஸல் ஷீட்ல நான் ஃபீட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஆக்சுவல் ஸ்மால் கேப் எக்ஸ்போஷர் வந்து ஆஸ் ஆஃப் January 2009 பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 50 லட்சம் வந்து இப்போ கம்மியாகி 17,94,292 மாறிடுச்சு. ஸோ நம்மளுக்கு நம்மளோட போர்ட்ஃபோலியோ வெயிட்டேஜ் அதாச்சும் இயர் ஆன் இயர் நம்ம அசட் ரீஅலோகேஷன் வந்து எப்படி பண்ணுவோம்னா 50-50 வெயிட்டேஜ் பண்ணுவோம். ஸோ 72 லட்சத்தில் 50% வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 36 லட்சம். ஸோ கிட்டத்தட்ட இப்போ 18 லட்சம் இருக்கிறதுனால ஸோ இந்த 36 லட்சத்தில் 18 லட்சம் போச்சுன்னா 18 லட்சம் வந்து நம்ம பிபிஎஃப்ல இருந்து ஆட் பண்ணி பிபிஎஃப்ல இருந்து வித்ரா பண்ணி நம்ம ஸ்மால் கேப்ல ஆட் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து இந்த இயருக்கு உண்டான ஆக்ஷன். ஸோ இப்போ இந்த இயரோட ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த 18 lakhs-ஐ வந்து நம்ம பிபிஎஃப்ல வித்ரா பண்ணி ஸ்மால் கேப்ல ஆட் பண்ணணும். அதை தான் நான் என்னோட வேல்யூ ரிசர்ச் போர்ட்டல் இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ 2nd Jan 2009 வந்து 18 lakhs வந்து பிபிஎஃப்ல இருந்து ரீடீம் பண்ணி அந்த 18 lakhs-ஐ கோட்டக் ஸ்மால் கேப்ல 2nd Jan 2009 வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ தட் இப்போ வந்து என்னோட வேல்யூ ரிசர்ச் போர்ட்டலில் ஆஸ் ஆஃப் 2009 72 lakhs இருக்கும். பட் 50-50 வெயிட்டேஜில் இருக்கும். ஸோ அதை தான் இங்கே டினோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்மால் கேப் வந்து ஒரு 36 lakhs அப்ராக்சிமேட்டாக இருக்குது. வேற பிபிஎஃப் வந்து ஒரு 36 lakhs அப்ராக்சிமேட்டாக இருக்குது. ஸோ வந்து இயர் ஆன் இயர் இந்த மாதிரி நம்ம அசட் ரீபேலன்சிங் பண்ணணும். ஓகே, ஸோ ஆஸ் அ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா ஸோ இயர் ஆன் இயர் வந்து April 1 வந்து நம்ம வந்து சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளானை வந்து நம்ம அந்த இயருக்கு உண்டான எக்ஸ்பென்சஸை இங்கே வித்ரா பண்ணுவோம். ஸோ இந்த கேஸில் 1 crore-க்கு வந்து நான் 0.6% வச்சிருக்கிறதுனால கிட்டத்தட்ட 6 lakhs வருது. ஸோ எவ்ரி இயர் வந்து 5% இன்ஃப்ளேஷன் கன்சிடர் பண்ணி இயர் ஆன் இயர் அந்த அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன். உதாரணத்துக்கு 6 லட்சத்தில் 2009 நம்ம வித்ரா பண்ணோம்னா 2010 6,30,000 வரும். ஸோ சிமிலர்லி இது வந்து 5% இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இப்போ April 2024 நம்ம வித்ரா பண்ற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12,47,000 வரும். ஸோ இதையுமே வந்து நான் ஆல்ரெடி என் வேல்யூ ரிசர்ச்ல நான் ஃபீட் பண்ணிட்டேன். ஸோ இந்த அமௌண்ட்டை நம்ம பிபிஎஃப் அதாச்சும் நான் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து வித்ரா பண்றோம்னு இங்கே அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ உதாரணத்துக்கு April 2009 6 லட்சம் வித்ரா பண்றேன் ஃப்ரம் பிபிஎஃப். ஸோ சிமிலர்லி 2010 6,30,000. ஸோ 2011 6,61,000. ஸோ அந்த மாதிரி 2024 வரைக்கும் நான் இங்கே எல்லா வேல்யூவுமே இங்கே நான் வேல்யூ ரிசர்ச் போர்ட்டலில் பிபிஎஃப்ல இருந்து வித்ரா பண்ணுற மாதிரி டேட்டாவை நான் கீஇன் பண்ணிட்டேன். சிமிலர்லி இந்த எக்ஸசைஸை அதாச்சும் அசட் ரீபேலன்சிங்கோட எக்ஸசைஸை எவ்ரி இயர் January 1 அன்னைக்கு வந்துட்டு ஸோ என்னோட போர்ட்ஃபோலியோ வேல்யூ அன்னைய டேட் படி எவ்வளோ இருக்கு, ஸோ அன்னைய டேட் படி என்னோட ஸ்மால் கேப் எக்ஸ்போஷர் எவ்வளோ இருக்குன்றதை இங்கே டி காலம்ல டினோட் பண்ணியிருக்கேன். ஸோ 50% வெயிட்டேஜ் வரணும்னா எவ்வளோன்றத இந்த கரண்ட் வேல்யூ டிவைடட் பை 2 போட்டு இங்கே நான் டினோட் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம ரீபேலன்ஸ் பண்ணணும், என்ன ஆக்ஷன் எடுக்கணுன்றதை ஜி காலம்ல டினோட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ உதாரணத்துக்கு 2024 பார்த்தீங்கன்னா
என்னோட போர்ட்ஃபோலியோ சைஸ் பார்த்தீங்கன்னா 3 கோடி. ஸோ கிட்டத்தட்ட என்னோட ஸ்மால் கேப் எக்ஸ்போஷர் பார்த்தீங்கன்னா 1,76,00,000 இருக்கும். ஸோ 50-50 வெயிட்டேஜ் வரணும்னா 1.5 கோடி வரணும். ஸோ நியர்லி 26 lakhs வந்து என்னோட ஸ்மால் கேப் ஃபண்ட்ல இருந்து நான் வித்ரா பண்ணி பிபிஎஃப்ல ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எக்ஸசைஸை ரெகுலரா எவ்ரி இயர் ஃபர்ஸ்ட் ஜான்ல பண்ணியிருந்தா என்ன நடந்திருக்குன்றது தான் இப்போ நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஜஸ்ட் டு சம்மரைஸ், யாராச்சும் ஒருத்தர் 2008ல் 1 crore கார்பஸ் வந்து ரிட்டையர்மெண்ட் பிளானிங்காக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா மார்க்கெட் வந்து 65% ஃபால் ஆகிருந்துச்சுனாலும் அண்ட் இயர் ஆன் இயர் வந்து அவங்க மந்த்லி எக்ஸ்பென்சஸ்க்காக 5% இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணி வித்ரா பண்ணியிருந்தாலும் அந்த 1 crore கார்பஸ் நியர்லி 17 years கழிச்சு 3.36 crores வந்து வெல்த் வந்து அக்குமுலேட் ஆயிருக்கு. ஸோ இதை நம்ம சிஏஜிஆர் வேல்யூ லெவலில் பார்த்தோம்னா இந்த 1 crore 3.36 crores 17 years, அதாச்சும் Jan 2008ல் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா Jan 2025 படி இந்த சிஏஜிஆர் வந்து நியர்லி 7.4% வந்து ஒருத்தவங்க வெல்த் அக்குமுலேட் பண்ணியிருந்திருக்க முடியும். வேறஸ் இன்ஃப்ளேஷன் லெவல் படி பார்த்தோம்னா இந்த 1 crore வந்து 6% இன்ஃப்ளேஷன் வச்சிருந்தாலும் 17 years கழிச்சு பார்த்தா அதோட இப்போதைய மதிப்பு வந்து 2,70,00,000 ரூபாய். வேறஸ் நம்ம அக்குமுலேட் பண்ண வெல்த் வந்து 3.36 crores. இன்கேஸ் யாராச்சும் ஒருத்தர் அசட் அலோகேஷனை கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணி என்டையர் 1 crore கார்பஸையும் Jan 2008ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா என்ன நடந்திருக்கும்ன்றத அட்வைசர் கோச் வெப்சைட் மூலமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இதுக்கு எஸ்டபிள்யூபி வித் ஆனுவல் இன்க்ரீஸ் என்ற செக்ஷனுக்கு போயிட்டேன். ஸோ 1 crore கார்பஸ் வந்து லம்சமா Jan 2008ல இன்வெஸ்ட் பண்ற மாதிரியும் மந்த்லி வந்து 50,000 வித்ரா பண்ற மாதிரியும், அதாச்சும் வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபாய் அண்ட் இயர்லி இன்க்ரீஸ் 5%, அதாச்சும் இந்த வருஷம் 6 லட்சம் ரூபாய்னா அடுத்த வருஷம் 6,30,000 ரூபாய் நம்ம வித்ரா பண்ற மாதிரியும் இங்க செட்டப் போட்டிருக்கேன். ஸோ இந்த டேட்டாவெல்லாம் நீங்க ஃபில் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்க கிட்டத்தட்ட நீங்க 1,31,00,000 ரூபாய் இன்னைய டேட் வரைக்கும் நீங்க வித்ரா பண்ணிருக்கீங்க. வேறஸ் February 2023 அதாச்சும் எக்ஸாக்டா 15 years கழிச்சு உங்களோட என்டையர் 1 crore கார்பஸுமே கரைஞ்சிருச்சு. ஸோ அதை தான் இங்க டினோட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ண டேட்ல இருந்து அதாச்சும் குளோபல் கிரைசிஸ்னால கிட்டத்தட்ட 65% வந்து ஃபால் ஆயிருச்சு. ஸோ அதை தான் இங்க டினோட் பண்ணியிருக்காங்க. ஸோ Jan 2008ல நீங்க 1 crore போட்டிருக்கீங்க. வேறஸ் December 2008லயே கிட்டத்தட்ட 30 lakhs மாறிடுச்சு. கிட்டத்தட்ட 70% வந்து ட்ரா டவுன் இருக்கு. ஸோ இதுல இருந்து மீண்டு வர்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா பேரலா நீங்களும் வந்து இங்க அமௌண்ட்டையும் வித்ரா பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ ஓவர் த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 years கழிச்சு நம்ம கார்பஸ் வந்து கரைஞ்சே போயிருச்சு. ஸோ இதன் மூலயமா அசட் அலோகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அசட் அலோகேஷனோட கோர் பர்பஸே நம்மளுக்கு வந்து ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஒரு நல்ல பீஸ் ஆஃப் மைண்டை கொடுக்கும். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ஸ்ப்ரெட்ஷீட் அட்டாச் பண்றேன். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே இந்த ஸ்ப்ரெட்ஷீட்ல அவைலபிளா இருக்கும். ஸோ ஓவர்வியூ ஷீட்ல பார்த்தீங்கன்னா கரண்ட் போர்ட்ஃபோலியோட வேல்யூ உங்களால பார்க்க முடியும். வேறஸ் இந்த டிரான்சாக்ஷன் பேஜ்ல பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இனிஷியலா இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளோ, ஸோ இயர் ஆன் இயர் வந்து எப்போ வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ரிசீவ் ஆகுது பிபிஎஃப்ல இருந்து, ஸோ நம்ம வந்து ஜான் வந்து எவ்ரி இயர் ஜான் வந்து அசட் ரீபேலன்ஸ் பண்ணும்போது என்ன ஆக்ஷன் எடுக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து எஸ்டபிள்யூபி வித்ராவல் வந்து இயர் ஆன் இயர் எப்படி 5% இன்ஃப்ளேஷன் வச்சு நம்ம வித்ரா பண்ணோன்றத எல்லாத்தையுமே நான் வந்து இந்த ஜி காலம்ல ரிமார்க் செக்ஷன்ல உங்களுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டை நீங்க ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இல்லை வேற ஏதாச்சும் ஆல்டர்னேட் சஜஷன் இருந்ததுனாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ ஜஸ்ட் டு கன்க்ளூட், ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து கோட்டக் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு 50% வெயிட்டேஜும் ரிமைனிங் 50% வெயிட்டேஜ் பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணி எப்படி சிஸ்டமேட்டிக் வித்ராவல் பிளான் நம்ம வந்து செட்டப் பண்ணலான்றது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ சிமிலர்லி உங்கள் ரிஸ்க் அப்டேட்டை பொறுத்து நீங்கள் 60-40 வெயிட்டேஜ் ஆர் 70-30 வெயிட்டேஜ் வச்சு கூட நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்து இந்த எக்ஸாம்பிளுக்கு பிபிஎஃப் கன்சிடர் பண்ணேன். ஸோ பிபிஎஃபோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 7.1% ஆஸ் ஆஃப் நவ். ஸோ அதை விட பெட்டர் ரிட்டர்ன் தர கோல்டு இடிஎஃப், சோவரின் கோல்ட் பாண்ட் ஆர் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் எஃப்டி ஆர் கில்ட் டெப்ட் ஃபண்ட் இல்லைனா இதோட காம்பினேஷனை வச்சு கூட நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, இந்த இல்லுஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக நான் வந்து பேர் மார்க்கெட் அதாச்சும் மார்க்கெட் கிட்டத்தட்ட 65% விழுந்த டைமை நான் கன்சிடர் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் வேற எந்த டைம் ஹாரிசான் வச்சிங்கனாலும் இதை விட பெட்டர் ரிட்டர்ன் உங்களால் எடுக்க முடியும். ஸோ அண்ட் தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் நான் வந்து டாக்ஸேஷனை எங்கேயுமே நான் கன்சிடரே பண்ணல. ஏன்னா நான் ஒரு டாக்ஸ் எக்ஸ்பர்ட் கிடையாது. பட் யாராச்சும் ஒருத்தர் அவங்க போர்ட்ஃபோலியோவை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட வெல் டைவர்சிஃபை பண்ணாங்கன்னா
இந்த டாக்ஸ் பர்டனை அவங்களால கண்டிப்பா குறைக்க முடியும். அண்ட் ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அதாச்சும் இதை வந்து நம்ம ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு ஒரு ப்ரீ ரெக்வெஸ்ட்னே சொல்லலாம். கண்டிப்பா ஒருத்தர் ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்ட பிறகுதான் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கை பத்தியே கன்சிடர் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நம்ம கொடுக்கணும். அண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவோட கோர் அப்ஜெக்டிவே எப்படி ஒருத்தர் ஷார்ட் டேர்ம் கோலுக்கு ரிட்டையர்மெண்ட் கார்பஸை அக்குமுலேட் பண்றதுன்றது மட்டும் தான். இது வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் அட்வைஸுக்கான வீடியோ கிடையாது. அண்ட் ஃபைனலி இந்த வீடியோவை ப்ரெசென்ட் பண்றதுக்கு நான் ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை பேக் டெஸ்ட் பண்ணி வேல்யூபிள் இன்சைட்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பேன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோவோட கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சர்க்குலேட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.